அன்று காலை அலுவலகம் ஒரு அசாதாரணமான அமைதியை கொண்டிருந்தது. எப்போதும் காதுகளை நிரப்பும் ஏசியின் இரைச்சல் கூட ஏனோ அமைதியாக ஒலித்தது. ரவி தன் நாற்காலியை சரி செய்தபடி ஒரே மாதிரியான ஆயிரக்கணக்கான பயோடேட்டாக்கள் மத்தியில் புதைந்திருந்தார். பட்டங்கள், அனுபவங்கள், மேலோட்டமான லட்சியங்கள் என எல்லாமே ஒரே வார்த்தையில் பார்த்தது போல இருந்தன. அப்போதுதான் அந்த பெண் உள்ளே வந்தார். கடுகு மஞ்சள் நிற சுடிதார் அணிந்திருந்த அவள் 8-9 மாத கர்ப்பிணியாக இருப்பாள் என்று ரவி எண்ணினான். அவள் கதவருகே வந்து மெல்ல நின்ற போது அறையே அவளை திருப்பி நோக்கியது. ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்தாள். பிரசவத்தின் பாரம் அவளை அழுத்தி கொண்டிருந்தாலும் அவளது முதுகு நேராக கம்பீரமாக இருந்தது. அவள் கண்கள் பயத்துடனோ தயக்கத்துடனோ இல்லாமல் ஒருவித அமைதியான துணிச்சலுடன் அறையை ஆராய்ந்தன. ரவி தலை நிமிர்ந்து அவளை பார்த்தபோது ஒரு கணம் குழம்பி போனார். யார் இவள்? இவள் யாராவது ஒருவருக்கு துணையாக வந்திருப்பாளோ என்று எண்ணினான். என் பேரு பிரியா என்ற அவளது குரல் தெளிவாகவும் உறுதியாகவும் ஒலித்தது. நிர்வாக உதவியாளர் நேர்காணலுக்காக வந்திருக்கேன். ரவி அவளை இமைக்காமல் பார்த்தார். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நீங்க கர்ப்பமா வேற இருக்கீங்க, இந்த நேரத்துல நீங்க வீட்டுல தானே ஓய்வு எடுக்கணும். பிரியா ஒரு கணம் கூட அசைந்து கொடுக்கவில்லை. அவள் குரல் மென்மையாகியது. ஆனால் அவளது பார்வை உறுதியை காட்டின. சார், தயவு செஞ்சு என்ன இன்டர்வியூ எடுங்க. பல இடங்களுக்கு போனேன், யாருமே என்ன வேலைக்கு சேர்த்துக்கல. எனக்கு திறமை இல்லைன்ட்டு இல்ல, ஆனா நான் ஒரு குழந்தைய எதிர்பார்க்கிறேன்ல, அதனாலதான். தயவு செஞ்சு என்னோட திறமையை மட்டும் மதிப்பிடுங்க. தேவைப்பட்டா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கூட நான் வேலை செய்ய தயார். அது வெறுமனே தன்மானம் இல்லை, அது தன்மானத்தில் பொதிந்திருந்த ஒருவித அவலக்குரல். மாத கணக்கில் தொடர்ந்த நிராகரிப்புகள் அவளது மனம் நொறுங்கி போயிருந்தாலும் அவளை தலை நிமிர்த்தி நடக்க கற்றுக் கொடுத்திருந்தன. ரவி அவளுக்கு ஒரு நாற்காலியை நகர்த்தி போட்டார். அவள் மெல்ல அமர்ந்த போது தான் மட்டுமே இல்லை, தனக்குள் இருக்கும் உயிரையும் சேர்த்து பாதுகாப்பது போல அவள் மிகவும் கவனமாக அமர்வதை ரவி கவனித்தார். அவள் கொடுத்த ரெஸ்யூமை ரவி பார்த்தார். வேலை அனுபவம் 0. இதுக்கு முன்னாடி நீங்க வேலை எதுவும் செய்யலீங்களா என்று மென்மையாக கேட்டார். பிரியா ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டாள். கல்லூரி கடைசி வருஷத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. என் கணவருக்கு நான் வேலைக்கு போறது பிடிக்கல. ஒரு வீட்டை பார்த்துக்க ஒரு பெண் தேவைன்னு சொன்னார். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நாங்க ரொம்ப பெரிய பொருளாதார நெருக்கடியில இருக்கோம். அவர் வேலையை இழந்துட்டார். குடும்பத்துக்கு எதிர்ப்பை மீறி கல்யாணம் செஞ்சதால யார்கிட்டையும் உதவி கேட்க கூட முடியல. அவளது உண்மை எந்த பாவனையும் இல்லாமல் வெளிப்பட்டது. அது அறையின் கனத்தை மேலும் அதிகரித்தது. ரவி அமைதியாக இருந்தார். இந்த நேர்காணல் ஒரு சம்பிரதாயத்துக்காக தான் நடத்தப்பட்டது. ஏன்னா ஏற்கனவே அவர் வேறொருவரை வேலைக்கு அமர்த்த முடிவு செஞ்சிருந்தார். ஆனால் இந்த பெண்ணும் எதுவுமே இல்லாதவள் போல தோன்றினாலும் அனைத்தையும் கொடுக்கும் ஒரு பேரரசியை போல அவள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். அவர் சில வழக்கமான கேள்விகளை கேட்டார். அவள் எந்த மிகைப்படுத்தலும் இல்லாமல் எளிமையாக பதிலளித்தாள். அவள் கைகளில் நடுக்கம் பயத்தினால் அல்ல, அசதியால் என்பதை ரவி உணர்ந்தார். ஆனாலும் அவள் நேராக அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் உறுதியாக இருந்தன. அவர் தன் அறைக்கு வெளியே இருந்த HR மேனேஜரை பார்த்தார். பிறகு மீண்டும் பிரியாவை நோக்கினார். அவருக்குள்ளே இது நாள் வரை உறங்கிக் கொண்டிருந்த ஏதோ ஒன்று விழித்துக் கொண்டது. உங்களுக்கு வேலை கிடைத்து விட்டது என்று ரவி கூறினார். அவளது உதடுகள் மெல்ல பிரிந்தன. அவள் சரியாக கேட்கவில்லையோ என்று தோன்றியது. அடுத்த நொடி அவள் கண்கள் கலங்கின. தலையசைத்தாள். ஒரு மெல்லிய புன்னகை அவள் முகத்தில் படர்ந்தது. அது வெற்றி புன்னகை அல்ல. இறுதியாக யாரோ ஒருவர் அவளை மதித்ததற்கான புன்னகை அது. ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை. அடுத்த நாள் காலை பிரியா ஆபீஸுக்கு அதிகாலையிலேயே வந்துவிட்டாள். நேற்று இருந்ததை விட அவள் நடையில் ஒருவித தளர்ச்சி தெரிந்தது. ரவி அவளை தன் அறைக்கு அழைத்தார். பிரியா என்று ரவி தொடங்கினார். இனிமே நீங்க ஆபீஸுக்கு வர வேண்டாம். அவளது புன்னகை மறைந்தது. தோள்கள் சாய்ந்தன. அவளது கை தானாகவே வயிற்றின் மீது சென்றது. அவ்வளவுதானா? அவர்கள் தங்கள் முடிவை மாத்திட்டாங்களா என்று அவள் மனம் நினைத்து கொண்டிருக்கும் போதே ரவி தொடர்ந்தார். ஏன்னா நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். ஒரு லேப்டாப் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாம உங்க பிரசவத்துக்கான எல்லா செலவுகளையும் எங்க கம்பெனியே பாத்துக்குவோம். நீங்க ஓய்வெடுத்து உடல் தேரும் வரை உங்களுக்கு சம்பளம் தொடர்ந்து வழங்கப்படும்.
அவளது கை இன்னும் அவளது வயிற்றின் மீதுதான் இருந்தது. ஆனால் இப்போது அது நடுக்கம் கொண்டது. சார், தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் செலவை என் சம்பளத்துல கழிச்சுக்கோங்க. நீங்க ஏற்கனவே எனக்கு நிறைய செஞ்சிட்டீங்க. ரவி புன்னகைத்தார். நான் ஒன்னும் பெருசா செய்யல பிரியா. ஒரு காலத்துல எனக்கும் ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நான் அதை அப்படியே திருப்பி தரேன், அவ்வளவுதான். பிரியா, நீங்க வெறும் ஒரு பெண் மட்டும் இல்ல, நீங்க ஒரு வீராங்கனை. ராணி லட்சுமி பாய் தான் குழந்தைய முதுகுல கட்டிண்டு போர்க்களம் போனது போல நீங்களும் உங்களுக்கான ஒரு போரை நீங்களே உருவாக்கி கொண்டிருக்கீங்க. அதுல நான் ஒரு சின்ன பங்கு தான் வகிக்கிறேன். அலுவலகத்தின் மொத்த குழுவும் ஒன்று திரண்டது. அவளுக்கான வேலைகள் பிரிக்கப்பட்டது. சக ஊழியர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. யாரும் அனுதாபத்தால் இதை செய்யவில்லை, மரியாதையினால் செய்தார்கள். சில வாரங்களுக்கு பிறகு ரவியின் அலைபேசியில் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. ஒரு வாட்ஸ்அப் செய்தி. ஒரு பச்சிளம் குழந்தையின் புகைப்படம். நீல நிற போர்வையில் ஒரு கொழு கொழு முகம். ஆரவை சந்தியுங்கள் என்று அந்த செய்தி குறிப்பிட்டிருந்தது. இவனது அம்மாவை நம்பியதற்கு நன்றி. ரவி நீண்ட நேரம் அந்த திரையை பார்த்தார். அலுவலகம் மீண்டும் அமைதியாக இருந்தது. ஆனால் இந்த முறை அது அன்பினாலும் மனித நேயத்தினாலும் நிரம்பி இருந்தது. ஒவ்வொரு கதாநாயகனும் வாழ் ஏந்துவதில்லை. சிலர் 9 மாத கர்ப்பத்துடன் நம்பிக்கையை மட்டுமே சுமந்து நேர்காணலுக்கு வருகிறார்கள் என்று அவன் எண்ணினான். நவராத்திரியின் போது பெண் தெய்வங்களை வழிபட்டுவிட்டு வருடம் முழுவதும் அவர்களை மறந்துவிடும் உலகில் பிரியாவின் கதை ஒரு நினைவூட்டல். அவளுக்கு வெறும் வேலை மட்டும் தேவைப்படவில்லை, அவளுக்கு ஒரு வாய்ப்பு தேவைப்பட்டது. வாழ்க்கை சில சமயங்களில் கடுமையானதாக இருக்கும். எதிர்பாராத தருணங்களில் நாம் தனியாக விடப்படலாம். நம்பிக்கையை இழந்து அனைத்தையும் முடித்துக் கொள்ளலாம் என்று கூட நினைக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சம் எப்போதுமே நமக்கு எதிராக இல்லை. பிரியாவுக்கு ரவி ஒரு வாய்ப்பு கொடுத்தது போல எங்கோ ஒரு மூலையில் உங்கள் வாழ்விலும் ஒரு ரவி ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த ஒளி ஒரு புன்னகையாக இருக்கலாம், ஒரு சிறிய உதவியாக இருக்கலாம், அல்லது ஒரு நம்பிக்கையான வார்த்தையாக கூட இருக்கலாம். ஒரு தாயின் நம்பிக்கையையும், ஒரு குழந்தையின் தைரியத்தையும், ஒரு மனிதனின் கருணையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த இந்த அன்பான கதையை பார்த்த பிறகு நம் ஒவ்வொருவரிடமும் ஒரு கேள்வி எழுகிறது. நாம் வாழ்வில் ரவியாக இருக்க போகிறோமா, அல்லது வெறுமனே பார்வையாளராக இருக்க போகிறோமா? இந்த கதை ஒரு தேவதையை வணங்குவது பற்றி மட்டுமல்ல, நமக்குள் இருக்கும் மனிதநேயத்தை பற்றியும் நம்மில் இருக்கும் நல்ல மனிதை கண்டறிவதை பற்றியும் பேசுகிறது. அன்பு, அறம், மகிழ்ச்சி பெருகட்டும். உங்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற மனதை கவரும் நம்பிக்கை அளிக்கும் அனுபவங்கள் நடந்திருக்கலாம். உங்கள் வாழ்வில் நடந்த நல்ல விஷயங்களையும் நேர்மையான சம்பவங்களையும் எங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள். உங்களின் அந்த நல்ல அனுபவங்கள் அடுத்த முறை ஒரு அழகான கதையாக மாறலாம். உங்களை சுற்றிலும் அழகான மனிதர்களையும் நம்பிக்கையையும் பற்றி மேலும் அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மனிதநேயத்தை பரப்ப நாம் அனைவரும் கரம் கோர்ப்போம். நன்றி, வணக்கம்.